தாவேகா, அதிமுக, பாஜக இந்த மாதிரி இணைஞ்சிட்டாங்க அப்படின்னே வச்சுக்கலாம் சார். அதாவது இப்போ அதிமுக வெற்றி பெற்றுறாங்க. 100 மடங்கு வெற்றி பெறும். இந்த 5 வருட ஆட்சி காலம் அப்படின்றத நல்ல கூட்டணியா இருக்கும். எடப்பாடியார் தான் வந்து முதலமைச்சராக அமர்வார். 5 ஆண்டுகளும் எடப்பாடியார் தலைமையில தான் அந்த சட்டசபை எல்லாம் இருக்கும். கூட்டணியில எலெக்ஷன் நடக்கும். அதான் கூட்டணி இவ்வளவு வலுவா இருக்கு அப்படின்றப்போ திமுக இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? வேற என்ன செய்ய முடியும்? பல திட்டங்களை வந்து பொய்யான திட்டங்களை மட்டும்தான் அறிவிக்க முடியும். இப்போ ஒரே ஒரு விஷயம், நீங்க வந்து இது வந்து ஒளிமறைவே இல்லை. பீப்புள் எல்லாரும் வெல் எஜுகேட்டட். இப்பெல்லாம் நல்லா மொபைலை பார்க்குறாங்க. கிராமங்கள் தோறும் மொபைலு, டிவி எல்லாருமே வந்து அப்பப்போ நியூஸ் சுட சுட பார்க்குறாங்க. மக்களுக்கு தெரியும் நேற்று என்ன பேசினார்கள் அப்படின்னு தெரியும், இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கிறாங்கிறது தெரியும். மக்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற போது எவ்வளவு திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், 1000 ரூபாய் அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபாய் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணாங்களே வெளியே. அந்த 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணதில் அதாவது தெளிவு இருந்ததா? இல்லை. உடனே என்ன சொன்னாங்க, கட்டுப்பாடுகள் போட்டாங்க. யாராருக்கு அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணி தான் இது பண்ணாங்க. இன்னாருக்கு எல்லா பீப்புளுக்குமே அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ எடப்பாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, 2000 அப்படின்னா பெண்கள் அனைவருக்குமே. அது ஏழை பணக்காரன் அப்படிங்கிறது கிடையாது, அனைவருக்குமே 2000. அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை சொன்னாங்களே? இல்லை. என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் என்றால்னாவே குழப்பத்தை உண்டு பண்ணுவது அந்த அரசியல். ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், 3000 rupees இப்போ பொங்கலுக்கு இவர் 5000 ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணார். ஆனால் 3000 ரூபா கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ஏன் கடந்த லாஸ்ட்டு 2 பொங்கலுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க? சரி, அந்த பணத்தை சேர்த்து கொடுப்பாரா?